இந்த அந்த போலீஸ் யூனிஃபார்ம் போட்டோன்னே கை துருத்துருங்க, யாராவது கிடைப்பாங்களா அப்படிங்கிற மாதிரியே பார்த்துக்கிட்டு இருப்பான். இல்லை தம்பி, நிறைய பேருக்கு நீங்கள் மியூசிக் போடுறீங்களானே ஒரு சந்தேகம் இருக்குது, அதனால் நீங்களே பாடினா தான் நம்புவாங்க. ஏன்னா அந்த மியூசிக்னாலே நான் தெரியாமல் ஆக்சிடெண்ட்டாக அதுக்குள்ளே நுழைஞ்சிட்டு நான் பட்ட அவஸ்தை இருக்கே சாதாரண அவஸ்தை இல்லை. மியூசிக் ஃபஸ்ட்டு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது அமிதாப் பச்சன் வந்திருக்கார். அமிதாப் பச்சன் சார் வந்திருக்காரு. வந்தோடனேயுமே நம்ம டைரக்டர் அவர் மியூசிக் இல்லை அவர் மியூசிக் இஸ் டூயிங் மியூசிக் ஆல்சோ அப்படின்னாரு. நோ ஐ கான்ட் பிலீவ் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி என்ன வாசிப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பித்தேன். நான் சொன்னேன், எனக்கு வாசிக்கலாம் தெரியாதுங்க. என்ன தென் டியூன் ஹம் பண்ணதுக்கப்புறம் தான் சார் நவ் ஐ பிலீவ் அப்படின்னு, உண்மையில் நீங்கள் தான் மியூசிக் போடுறீங்க அப்படின்னு. இவர் நடிச்சிருக்காரு போலக்கு அப்படின்னா. இப்போ பார்த்தா டான்ஸ் கேன்ஸ் எல்லாம் ஆடி வச்சுருக்காரு. அது டான்ஸ் என்னை விட நல்லாவே ஆடிருக்காரு. ஏன் பாக்கியராஜ், மூத்திரத்தில் மீன் பிடிக்கிறதுனா நடக்கிற காரியமா? கற்றுக்கிறதுக்கு எந்த விஷயத்துக்குமே கற்றுக்கிறதுக்கு லேட்டுங்கிறதே கிடையாது. கடைசி வரைக்கும் கற்றுக்கிட்டே இருக்கலாம். இதை இங்கெல்லாம் இடம் இல்லாமல் ஆளுங்க அங்கே நின்றுருக்கா, அந்த கடைசி வரைக்கும் அங்கேயும் இடம் இல்லாமல் ஆளுங்க கடைசி வரைக்கும் அங்கே நின்றுருக்காங்க. இதே மாதிரி தேட்டர்லேயும் இருந்தால் நல்லா இருக்கும். வராரு ஐயம் வராரு, தங்க தேர் கணக்க வலம் வராரு. வராரு ஐயம் வராரு, இந்த ஊர் வணங்கி நிக்க வராரு. ரொம்ப ரொம்ப மரியாதைக்குரிய நீதியரசர் அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். ரொம்ப 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 மரியாதைக்குரிய அவருடைய துணைவியார் அவர்களுக்கு அதை விட பெரிய வணக்கம். ஏன்னா என்னோடய ஃபங்க்ஷனு நான் வரப்போகிறேன் அப்படின்னு சொன்னோடனே அவங்க இல்லை நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவ்வளோ அன்போடு வந்திருக்காங்க. அதனால் ரொம்ப நெகிழ்வாக இருந்தது. கேப்டன் ஆஃப் த ஷிப் இந்த ஐயனார் வீதி ஜிப்சி ராஜ்குமார், அந்த ராஜ்குமார் பெயர் இன்றைக்கி எல்லார் வாயிலையும் உச்சரிக்கப்படுற அளவுக்கு அவருக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை கொடுத்தவங்க நம்ம செந்தில்வேல், தயாரிப்பாளர் செந்தில்வேலும் விஜய் சந்தரும். ஸோ அவங்களுக்கு மற்றும் டோட்டலாக படத்தில் இருக்கிற படத்தில் நடித்தவங்க பொண்ணு நம்மள் கொண்டு டெக்னீஷியன்ஸ், கேமரா மேனும் இருக்கார், சக்தி, இன்னும் எல்லோரும் இருக்காங்க. எல்லாத்துக்குமே என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நீதியரசர் அப்படின்னு சொன்னோம்னே எனக்கு ரொம்ப நாளைக்கு முன்னால், ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவம் உடனே மைண்டுக்கு வந்தது. என்னென்னா, சில போஸ்ட்டில் சில பேர் போய் உட்கார்ந்தோன்னே அந்த போஸ்ட்டு சில நேரங்களில் சில இதை கொடுக்கும். அப்போது நாங்களாம் விளையாட்டாக சொல்லிக்குவோம், இந்த அந்த போலீஸ் யூனிஃபார்ம் போட்டோன்னே கை துருத்துருங்க, யாராவது கிடைப்பாங்களா அப்படிங்கிற மாதிரியே பார்த்துக்கிட்டு இருப்பான். ஏன்னா அந்த யூனிஃபார்ம் போட்டோன்னே உடனே அதனுடைய இதை எங்காவது காமிக்கணும். என்னடா ஒரு மாதிரியாக பார்த்துட்டு இருக்கிற ரோட்டில் அப்படிமா, அவன் ஒன்றுமே பார்க்கல, ஆனால் ஒரு மாதிரியாக பார்த்தேன் அப்படின்றோம். ஸோ அந்த மாதிரிலாம் சில பதவிகளுக்கு போகும்போது சில நேரங்களில் அப்படியெல்லாம் வரும். ஆனால் அதையெல்லாம் தாண்டி புரட்சி தலைவர் அவருடைய பாட்டில் பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவு வர வேண்டும்னு சொல்கிற மாதிரி சில பேர் தான் இருப்பாங்க. எங்கள் அண்ணன் மோட்டர் சைக்கிளில் போகும்போது ஒரு பையன் ஆக்சிடெண்ட் ஆகி, ஒரு பையன் சின்ன பையன் 10 வயசு பையன் ஓடி வந்திருக்கான். இவன் மோட்டர் சைக்கிளில் ஸ்பீடாக போயிருக்கான். ஆக்சிடெண்ட் ஆகி அந்த பையன் இறந்துட்டான். அப்போது கேஸுக்காக எங்கள் அண்ணன் கோர்ட்டுக்கு போனப்போ நானும் கூட போய் நிற்கும்போது அப்புறம் எங்கள் அண்ணனை தண்டராஜன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. கூப்பிட்டோன்னே கூண்டில் ஏறதுக்கு முன்னால் வரும்போது ஜட்ஜ் அப்படியே பார்த்துக்கிட்டு, அதுக்கப்புறம் வரும்போது வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னு சொல்லி கேட்டார். காலேஜ் ஸ்டூடெண்ட் சார் அப்படின்னு. உடனே அவர் கூண்டில் ஏற போனவர், நோ வெயிட் சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நில்லு, இங்கே என்ன பேசு அப்படின்னாரு. ஸோ அதுதான் அவர் யாரையும் கூண்டில் குற்றவாளி அப்படிங்கும்போது கூண்டில் தான் நிற்க வச்சு கூண்டில் வச்சுட்டு தான் கேள்வி கேட்கணும்.
ஆனால் அவர் கூண்டில் ஏற்றலை. என்னென்னா ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டு ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு. ஆனால் இதுக்காக வந்து அவனை கூண்டில் ஏற்றினோம்னா அவன் வாழ்க்கை பூரா நம்ம கூண்டில் நின்னோம் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு ஒரு சின்ன கில்ட் ஃபீலே வரக்கூடாது. இது ஆக்சிடெண்ட்டு தான், இது தெரிஞ்சு பண்ணுறதல்ல, இது தெரியாமல் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபீல் பண்ணிவிட்டு காலேஜ் ஸ்டூடெண்ட் ஒன்றே பரவாயில்ல அப்படின்னு நில்லு அப்படின்ட்டார். அப்போ அங்கே இருக்கவங்க எல்லாருமே ஆச்சரியப்பட்டு இப்போ எப்படி கை தட்டினீங்க, அந்த மாதிரி வக்கீலுக்கு முதல் கொண்டு கை தட்டினாங்க. என்னென்னா அந்த ஜட்ஜினுடைய அந்த பெருந்தன்மை. ஸோ அந்த மாதிரி எவ்வளோ வருஷம் ஆனாலும் சில கேரக்டர்கள் அது எத்தனை வருஷம் ஆனாலும் பசு மரத்தாணி மாதிரி அப்படி மனசில் பதிஞ்சிடும். எனக்கு கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இருந்தாலும் இன்னும் அது வந்து மைண்டுக்கு இன்றைக்கி நீதியரசர் பக்கத்தில் வந்து உட்கார்ந்தோன்னையுமே எனக்கு அந்த நீதியரசர் ஞாபகம் வந்துட்டாங்க. இன்றைக்கி முக்கியமான எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்க, எல்லாருக்கும் மிகப்பெரிய மகிழ்ச்சி. இதில் எல்லாத்த விட பெரிய மகிழ்ச்சிங்கிறது வந்து நம்ம மியூசிக் டைரக்டர் முரளி அவர்கள் தான். ஏன்னா அவர் லைஃபே ஒரு போராட்டமான வாழ்க்கைங்கிற மாதிரி எல்லோரும் பேசும்போது சொன்னாங்க. 30 வருஷமாக போராடினார் அப்படின்னு ஆகாஷ் கூட பேசும்போது எத்தனை வருஷமாக பேசியிருந்தேன். நான் சொன்னேன் இந்த படத்துக்கு அப்புறம் அவருக்கு நிறைய படங்கள் வரும் அப்படின்னு சொல்லி நான் பேசணும்னு நினச்சிட்டு இருக்கிறதுக்கு முன்னாலேயே ஏற்கனவே 4-5 படம் பண்ணிகிட்ருக்கேன்னு ஆகாஷ் வந்து அது என் படமே ஒரு 2-3 படம் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொன்னோன்னுமே கேட்கும்போது சகுனமே நல்லாயிருக்கு. இல்லை மழை பெஞ்சு வேறு சகுனம் வரும்பாங்க, உங்களுக்கு ஏற்கனவே சகுனம் வந்துருச்சு. அதனால் உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா இந்த மியூசிக்னாலே நான் தெரியாமல் ஆக்சிடெண்ட்டாக அதுக்குள்ளே நுழைஞ்சிட்டு நான் பட்ட அவஸ்தை இருக்கே சாதாரண அவஸ்தை இல்லை. ஏன்னா மியூசிக் ஃபஸ்ட்டு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது அமிதாப் பச்சன் வந்திருக்கார். அமிதாப் பச்சன் சார் வந்திருக்காரு. வந்தோன்னையுமே பூர்ணச்சந்திரா அவர் வந்து சார் ஒரு 1/2 hour நான் கொஞ்சம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு. எங்கே போகிறீங்க என்னென்ன? இல்லை நம்ம டைரக்டர் அப்போ ஆக்கிரேஸ் தான் படம் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம டைரக்டர் அவர் மியூசிக் வாட் இல்லை அவர் மியூசிக் இஸ் டூயிங் மியூசிக் ஆல்சோ அப்படின்னாரு. எஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நோ ஐ வில் ஆல்சோ கம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் ரெக்கார்டிங் அப்படின்னா அவர் நான் நம்ப மாட்டேன்னா உடனே ஒரு ஃப்ளவர் புக்கை வாங்கிட்டு வந்துட்டார். வாங்கிட்டு வந்து ஏவிஎம்மில் வந்து உட்காந்து ஃப்ளவர் புக்கை எப்படி நீட்டினார். நான் வாங்க போனேன், உடனே எடுத்துக்கிட்டார். நோ ஐ கான்ட் பிலீவ் அப்படின்னு சொல்லிவிட்டு எப்படி என்ன வாசிப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பித்தேன். நான் சொன்னேன் எனக்கு வாசிக்கலாம் தெரியாதுங்க. என்ன தென் நான் ஒன்லி பாட்டு பாடிக்க ஆரம்பிப்பேன், டியூன் கம்போஸ் பண்ணிக்கிறேன், பாட்டு ஓகே சிங்க சாங், வாட் இஸ் த டியூன் டுடே, வாட் இஸ் த ரெக்கார்டிங் அப்படின்னாரு. அப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு அப்புறம் பையனுக்கு கித்தார் கொண்டு வர சொல்லி சுதி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சுதி கொடுத்துன்னே அதுக்கப்புறம் நான் டியூன் ஹம் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து சார் நவ் ஐ பிலீவ் அப்படின்னு, உண்மையில் நீங்கள் தான் மியூசிக் போடுறீங்க அப்படின்னு. இப்படி நான் மியூசிக் போடுறேன்னு யாரும் நம்பலை. அதுக்கப்புறம் ஒரு நாள் பாட்டு எழுதுறதுக்கு வந்து இவர் வந்தார், நம்ம புலவர் புலமைப்பித்தன் சார். அவருக்கு டியூன் வந்து ஓப்பனிங்கு ஹீரோ பாடுற பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டை ஹம் பண்ணி காமிச்சேன். உடனே அவர் தம்பி இந்த பாட்டு நீங்களே பாடிடுங்க அப்படின்னாரு. என்ன அது பாடுறதுக்கு நல்ல ஆளுகள்லாம் இருக்காங்க, அது கெடுக்க வேண்டாம், நல்ல டியூன்னு. இல்லை தம்பி அவசியம் நீங்களே பாடுங்கன்னு. ஏன் அப்படின்னு சொல்லி நான் பாட வேண்டாம்னா வேறு ஆளுக வச்சு பாடலாம், பாலு சுப்ரமணியம் யாராவது பாட வைக்கலான்னு. இல்லை தம்பி நிறைய பேருக்கு நீங்கள் மியூசிக் போடுறீங்களானே ஒரு சந்தேகம் இருக்குது, அதனால் நீங்களே பாடினா தான் நம்புவாங்க, இல்லைன்னா யாருமே நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் பச்சை மலை சாமி ஒன்று உச்சி மலை ஏறுதுன்னு சொல்லிட்டு அந்த பாட்டு வந்து இப்படி அந்த மியூசிக் போடும்போது மியூசிக் போட போனோம்னா அதில் அவ்வளவு ட்ரபிள். அப்புறம் நானும் மியூசிக் பக்கத்தில் போக மாட்டேன், மியூசிஷியன் பக்கத்தில். ஏன்னா எனக்கு பாட்டு ஹம் பண்ண தெரியும். இது என்ன ஏ நோட்டா பி நோட்டான்னு கேட்டேன்னா எனக்கு சொல்ல தெரியாது. மாவா காவான்னு கேட்டால் போன்னு சொல்லிட்டு வந்துடுவேன் நான் பேசாமல். ஏன்னா எனக்கு சுரம் தெரியாது, ஹம் பண்ணி பாட்டு தான் டியூன் பண்ண முடியும். அதனால் டியூன் கம்போஸ் பண்ணால் எனக்கு மைண்டில் நல்லா நிற்கும் டியூனு. அதனால் பாலு சார் வந்தாலும் ஜானகி அம்மா வந்தாலும் பாட்டு கரெக்டாக பாடி காமிச்சிடுவேன். ஆனால் எனக்கு வந்து சுரம் தெரியாது. இப்போ தான் கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கிறேன் நான். இன்னும் வீட்டில் நான் அதை விட மாட்டேன். எப்படியாவது அந்த நோட்டு என்னங்கிறது தெரிஞ்சு நம்ம வாசிக்கிற அளவுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி சும்மா இருக்கிற நேரத்தில் கூட. ஏன்னா லேட்டே கிடையாது கற்றுக்கிறதுக்கு, எந்த விஷயத்துக்குமே கற்றுக்கிறதுக்கு லேட்டுங்கிறதே கிடையாது. கடைசி வரைக்கும் கற்றுக்கிட்டே இருக்கலாம்.
ஸோ முரளி அவர்கள் வந்து எவ்வளோ முயற்சி, ஏன்னா அதுக்குள்ளே நுழையும் போது தான் தெரியுது அது வந்து எவ்வளோ தூரம் அவர் 30 வருஷமானா தாக்கு பிடிச்சிட்டு எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருந்தால் கூட அவருக்கு ஒரு ஆத்ம திருப்திங்கிறது படத்துக்கு மியூசிக் பண்ணது தான் அந்த ஆத்ம திருப்தி கிடைக்கும். ஸோ இந்த படத்து மூலமாக அவருடைய அந்த திருப்தி கிடைச்சிருக்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஸோ அவர் வெற்றி வாகை சூடணும்னு அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பொன்வண்ணன் அவர்கள் பேசும்போது சொன்னார், எல்லோரும் சார்பாக நான் எனக்கு நன்றி சொல்கிறேன்னு. ஒன்றுமே இல்லை, என்னென்னா என்னுடைய வேலை என்னவோ அதை நான் வந்து செஞ்சுருக்கேன், அவ்வளோதான். என்கிட்ட யார் வந்து கதை சொன்னாலும் சார் இது கொஞ்சம் அபிப்பிராயம் சொல்லுங்கன்னு சொன்னாலும் இன்றைக்கி வரைக்கும் யார் வந்து சொன்னாலும் புதுசாக தெரியாதவனாக இருந்தாலும் சரி தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி என்னென்னா நான் கதையை கேட்டு எனக்கு என்ன தோணுதோ அதை வந்து நான் சொல்லுவேன். என்னென்னா கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு மாதிரி தான் நான் நினைக்கிறேன் இதை. அதனால் இறக்கி ஊறிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இதை ரகசியமாக அந்த நாட்டு வைத்தியம் எல்லாம் சொல்லிக் கொடுக்கூடாதுன்னு நினைப்பாங்களே, அந்த மாதிரிலாம் இல்லை. யாராக இருந்தாலும் எந்த கதை வந்து சொன்னாலும் கேட்டுக்கிட்டு இல்லை இது நல்லா இருக்குது இது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி, ஏன்னா அவங்க அதை சொல்லும்போது எனக்கும் வந்து என்னென்னா அதை கேட்க புதுசாக யாராவது ஏதாவது சொல்கிறாங்கும் போது எனக்கும் புதுசாக ஸ்ட்ரைக்கிங்காக இருக்கும். இன்றைக்கி பாக்கிய புஸ்தகம் நடத்திட்டு இருக்கேன்னா அதுக்கு கூட மெயின் காரணம் என்ன அப்படின்னா, பல பேர் வாசகர்களுக்காக நிறைய விஷயங்கள் நான் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு கிடைக்கிது. ஸோ அதை படிச்சுட்டு மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு வந்து அது ஒரு நல்ல அனுபவமாக இருக்கிறதுனால தான் இன்றைக்கி கிட்டத்தட்ட 25 வருஷம் தாண்டி ஆச்சு, 28 வருஷம் ஆகிப்போச்சு. பாக்கியா வந்து கண்டினியூஸாக வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் ஜிப்சி ராஜ்குமார் வந்து கதையை சொன்னோடனே சரின்னு சொல்லி கேட்டுட்டு நடிக்கிறேன். மேட்ரு சொன்னார், இந்த மேட்ரு நல்லா இருக்குது அப்படின்னாரு. அப்புறம் ஸ்டார்டிங்லேருந்து என்ன அப்படின்னா, ஸ்டார்டிங்கெல்லாம் இல்லை ஏற்கனவே ஒரு 30% எடுத்தாச்சு சார் அப்படின்னாங்க. ஐயோ என்ன சொல்கிறீங்க என்ன? ஆமாங்க, ஏற்கனவே அந்த யங்ஸ்டர்லாம் வச்சு காலேஜ் சம்மந்தப்பட்டதெல்லாம் பேசி எடுத்துட்டோம் அப்படின்னாங்க. சரி பரவாயில்ல, யங்ஸ்டர் இருக்காங்கல்ல படத்தில் அப்படின்னா, ஆனால் இன்னும் கொஞ்சம் நிறைய சீன் அவங்களுக்கு போடுங்க. நாங்கள்லாம் வந்து இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு வந்து எங்களுக்கு வந்து சீன்ஸ் இருக்கிறத விட அந்த யங்ஸ்டருக்கு இருக்கிற சீன்ஸ் நிறையா இருக்கணும், அதனால் அது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நானும் பொன்வண்ணனும் அந்த சம்மந்தப்பட்ட சீன்கள் மட்டும் நாங்கள் ஏதோ சின்ன சின்ன விஷயங்கள் அங்கங்கே டிஸ்கஸ் பண்ணி நடந்துக்கிட்டோம். இதில் என்னென்னா அவர் செந்தில் வந்து எனக்கு இப்போ தான் பார்த்தேன், படம் பார்க்கும்போது அவர் ப்ரொடியூசராகவே பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் ஏதோ ஒரே ஒரு இடத்துல மட்டும் நான் கிளைமேக்ஸ் ஆக்ட் பண்ணும்போது வந்து அப்படியே நின்று கும்பிடுற மாதிரி ஒன்றும் டைலாக்கே இல்லாமல் வந்து நின்னார். ஓ இவர் நடிச்சிருக்காரு போலக்கு அப்படின்னு. இப்போ பார்த்தா டான்ஸ் கேன்ஸ் எல்லாம் ஆடி வச்சுருக்காரு. அது டான்ஸ் என்னை விட நல்லாவே ஆடிருக்காரு. செந்தில் ட்ரைனிங் எடுத்திருப்பார் போலக்கு. ஸோ அப்புறம் பார்த்தா டைரக்டர் நடிச்சிருக்காரு, எனக்கு தெரியல. டைரக்டர் வேறு சண்டை, ஆக்ரோஷமாக டைரக்டர் அவர் வேறு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ எல்லாருமே சேர்ந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ செந்திலுக்கும் ராஜ்குமாருக்கும் நடிகர்களாக கூட என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ரொம்ப எனக்கு நிகழ்ச்சியாக இருந்தது எம்ஜிஆருடைய, அவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய 100ஆண்டு விழா அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து இப்போ போன வாரத்தில் நான் ராமாபுரம் தோட்டத்துக்கு போயிருந்தேன். ஏன்னா அவர் இருக்கும்போது நிறைய தடவை போனது. அதுக்கப்புறமா வந்து அப்பப்போ நடுவுடைய பார்த்து அந்த ஸ்கூலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ 100ஆண்டு விழான்னு வந்து கூப்பிடும்போது நான் போயிருந்தேன். போனப்போ ஏன்னா கஷ்டமாக இருக்கும் சில நேரங்களில் ஒரு இடத்துக்கு போகிறோம்னா பழசெல்லாம் மைண்டுக்கு வரும்போது அது இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் ஒரு இதுக்காக போனேன். அங்கே போனோன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னென்னா தலைவரை பற்றி அந்த 100ஆண்டுக்கு இவரே ஒரு பாட்டு எழுதி இவரே வந்து அந்த பாட்டை ரெக்கார்டு பண்ணி நம்ம பேரரசு அவர்கள் கரெக்டாக அந்த பாட்டு. ஸோ உண்மையான 100ஆண்டு விழாவை அவர் தான் ரொம்ப ஆத்மார்த்தமான இதோடு வந்து அவர் பண்ணியிருக்காரு. ஸோ பேரரசு அவர்கள் வந்து எல்லோரும் வார்த்தையாக சொல்லுவாங்க, வார்த்தையாக சொல்கிறத விட செயல்பூர்வமாக வந்து அவர் வந்து எம்ஜிஆர் 100ஆண்டு விழாவில் மிகச்சரியான முறையில் கொண்டாடி இருக்காரு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது. அடுத்தபடியாக எனக்கு எங்கள் ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர் ஞாபகம் வந்துருச்சு. என்னென்னா அவர் எப்பவுமே கொஞ்சம் காமெடியாக பேசக்கூடியவர் கோபிநாத், இறந்துட்டார் இப்போ தான் ஒரு மாதத்துக்கு முன்னால். என்னுடைய முதல் படத்தினுடைய ப்ரொடியூசர் அவர் வந்து எங்கள் ஃபஸ்ட்டு படத்தப்போ கொஞ்சம் ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் வந்தது. அப்போது எனக்கும் அவருக்கு தெரிஞ்ச ஒரு ஜென்ரலாக ஒரு ஆள் இருந்தார். அப்போ நான் கோபிநாத்துக்கிட்ட அவர்கிட்ட சொன்ன ப்ரொடியூசர்கிட்ட, என்னங்க அடுத்த ஷெட்யூலுக்கு போகிறது கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குதுன்னு சொல்கிறீங்களே, இந்த இவர்கிட்ட கொஞ்சம் பணம் கேட்டு பார்க்குறது
அப்படின்னு சொன்னேன். அவர் அப்படியே சிரித்தார். என்ன முதலாளி சிரிக்கிறீங்கன்னு. ஏன் பாக்கியராஜ், மூத்திரத்தில் மீன் பிடிக்கிறதுனா நடக்கிற காரியமா? நான் அப்படியே ஒரு செகண்ட் அவரையே பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்னென்னா அது பாருங்க, அந்த 2 லைன் தான். ஆனால் அந்த 2 லைனில் எவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது அப்படிங்கிறத அனுபவ ரீதியான. அப்புறம் இன்னொரு நாள் ஏதோ பேசிகிட்டு இருக்கும்போது அப்புறம் அது திடீர்னு டக்குன்னு சொன்னார், பாக்கியராஜ் செருப்பு கடிச்சு செத்தவனும் இருக்கான், பாம்பு கடிச்சு பொழைச்சவனும் இருக்கான், இதெல்லாம் நம்ம கையில் இல்லை பாக்கியராஜ். இப்படி எது எடுத்தாலும் அந்த அனுபவ வார்த்தைகள் அப்படிங்கிறது அவ்வளவு பிரமாதமாக சொல்லுவார். அப்போது என்னோடய அசிஸ்டண்ட் ஒரு படம் பண்ணான். அந்த படத்துக்கு என்னையும் கூப்பிட்டுருந்தான், அவரையும் கூப்பிட்டுருந்தான். அவரும் வந்தார். வந்தோடனே 2 பேரும் படம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் சரி நான் எல்லோரும் பேசுனதுக்கப்புறம் பேசிக்கலாங்கும் போது இவர் நின்று இருந்தார். அவன் கேட்டான், முதலாளி அப்படின்ட்டு. அவனும் முதலாளி நான் கூப்பிடுவான், எப்படி இருக்குது முதலாளி படம் அப்படின்னா. உடனே அவர் சொல்கிறார், முருகேஷ் படம் ஷோ ஆரம்பிச்சுன்னு நீ பார்த்தோம் முருகேஷ், இதை இங்கெல்லாம் இடம் இல்லாமல் ஆளுங்க அங்கே நின்றுருக்கா அந்த கடைசி வரைக்கும், அங்கேயும் இடம் இல்லாமல் ஆளு கடைசி வரைக்கும் அங்கே நின்றுருக்காங்க, இதே மாதிரி தேட்டர்லேயும் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னாரு. அவர் எதை சொன்னாலும் ஏதாவது வித்தியாசமாக சொல்லுவார். எனக்கு இங்கே வந்தோடனே 2 பக்கம் இப்போ நின்றுருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு உடனே அதுதான் ஞாபகம் வந்தது. அப்போ ப்ரொஜெக்ஷன் போடும்போது எப்படி அந்த அளவு க்ரௌடு நின்றுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இந்த க்ரௌடை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு இன்வால்வ்மெண்ட்டான க்ரௌடு. ஏன்னா என்ன கேட்டாங்கன்னா பெரும்பாலும் எல்லோரும் சொல்லுவாங்க, ஒருத்தருக்கு ஒரு ஊர் தான் பிறந்த ஊராக இருக்க முடியும். யாரும் எந்த ஊருங்கன்னு கேட்டால் கோயம்புத்தூர், ஈரோடு, திருச்சி இல்லைன்னா மதுரை அப்படிம்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 2 ஊர் பிறந்த ஊர்னு சொல்லுவேன். ஒன்று நான் பிறந்தது கோயம்புத்தூர், அதனால் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் ஈரோட்டில் பிறந்தேன். அடுத்தபடியாக பிறந்தது மதுரைன்னு சொல்லுவேன். என்ன அப்படின்னா எங்கள் டைரக்டர் மதுரை, என்னை ஹீரோவாக ஆக்கி முதலாக என்னை ஹீரோவாக நிறுத்தினது மதுரையில் தான். ஃபஸ்ட்டு என்னை மேக்கப் போட்டு அங்கே தான் நிறுத்தினார். அதனால் அந்த ஹீரோங்கிறது அந்த ஒரு பர்த்துக்கிறதே எனக்கு மதுரை அந்த மண்ணில் தான் கிடச்சிது. அதனால் இப்போ பார்த்தா இந்த ப்ரொடியூசரும் எல்லோரும் மதுரையை சேர்ந்தவங்க. அதே மாதிரி மதுரையினுடைய மண் வாசனை அங்கே இறங்கணுன்னையுமே என்னடா இது மேலதாளமெல்லாம் கேட்குதுன்னா பார்த்தா கரகாட்டம் ஒயிலாட்டம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இங்கே கொண்டு மதுரையினுடைய அந்த அட்மாஸ்பியரே இங்கே கொண்டு வந்து காமிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு மதுரையில் இருக்கிறேன்னா எனக்கு முதல் ரசிகமெண்ட் ஆரம்பித்ததும் மதுரையில் தான் ஆரம்பித்தாங்க ஃபஸ்ட்டு. எனக்கு கோயம்புத்தூராக இருந்தால் கூட மதுரையில் தான் முதல்ல ஆரம்பித்தது. ஸோ அதனால் மதுரை மாவட்டம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ரொம்ப அதில் ஒரு தீவிரமான அந்த ரசிக்கிறது அப்படிங்கிறதுல பயங்கர அதி தீவிரமாக இருப்பாங்க. அன்றைக்கி ஒரு தடவை பேசும்போது கூட ஒரு கல்யாணத்துக்காக போயிருந்தேன் நான், என்னோடய ரசிகன் பண்ணுற பையன் அவனுடைய கல்யாணத்துக்காக. அதில் இந்த செல்வேந்திரன் அவரும் வந்திருந்தார், பொலிட்டீஷியன். அவர் பேசும்போது டக்குன்னு ரசிகன் பண்ணுற பசங்களை பார்த்துட்டு ஒரு வார்த்தை சொன்னார், இந்த கட்சியில் இருக்கவங்க கூட இந்த கட்சி அந்த கட்சின்னு மாறுவான், எனக்கு தெரிஞ்சு இந்த ரசிகை மட்டும் எப்பவுமே மாறுறதே இல்லை. அவன் பிடிச்சானா ஒரு ஆளுக்கு இவனுக்கு தான் நான் ரசிகனா, கடைசி வரைக்கும் அவனுக்கு தான் ரசிகனாக இருப்பான். அதை பார்த்து நான் அசந்திருக்கிறேன். ஏன்னா நான் அரசியல்வாதியாக இங்கே ஓடுறவன் அங்கே ஓடுறவன்னு சொல்லிட்டு நிறைய பேர்த்த பார்த்துருக்கேன். ஆனால் ரசிகர்கள் மட்டும் அந்த மாதிரி இப்போ எங்கேயும் ஓடி பார்க்கல. கடைசி வரைக்கும் இவனுக்கும் வயசாயிரும் அவருக்கும் வயசாயிரும், ஆனால் அப்படியே தான் நின்றுருப்பாங்க. அடுத்து அவங்க பசங்க வேணால் மாறிக்குவாங்களே ஒளி இவங்க மாற மாட்டாங்க அப்படிம்பாங்க. ஸோ அந்த மாதிரி மதுரை அப்படின்னா அதனுடைய ரசிப்புத்தன்மையே வித்தியாசமான ஒரு ரசிப்புத்தன்மையாக இருக்குது. ஸோ இங்கே நிறைய பேர் அவருக்கு செந்தில் அவர்களுக்கு உதவி பண்ணதே நிறைய பேர், டிஸ்ட்ரிபியூஷன் சைடில் மற்ற சைடில் ஃபைனான்ஸ் சைடில் எல்லாருமே நிறைய பேர். அவங்க விஜய் சந்தருக்கும் அவருக்கும் நிறைய பேர் ஹெல்ப்பாக இருந்திருக்காங்க. இங்கே இருக்கவங்க இப்போ கடையமராஜிலேருந்து எல்லாருமே இங்கே இருக்கவங்க எல்லாம் உதவியாக இருந்தால் கூட அந்த ஊரில் இருக்கிறவங்க நம்ம ஊருக்காரங்க ஃபஸ்ட் டைம் படம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்மளால் முடிஞ்ச உதவி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்க நிறைய பேர் மதுரையில் இருக்கிறவங்க எல்லாம் பலவேறு விதமான விதத்தில் உதவி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ராஜ்குமார் அவருடைய சொந்த ஊர்லேயே போய் அவர் ஷூட்டிங் எடுத்திருக்காரு. அவர் படித்த காலேஜில் எல்லாம் ஷூட்டிங் எடுத்தார். அதெல்லாம் ஒரு தனி அனுபவம். நான் கோயம்புத்தூரில் முதல்ல கேமரா வைக்கும்போது எனக்கு அது ஒரு பெரிய ரெட்டிப்பு மகிழ்ச்சியாக இருந்தது. அதே மாதிரி நான் சூரலா சித்திரங்கள் அங்கே கோபியில் கொண்டு போய் நான் சின்ன வயசுலேருந்து சுற்றின இடங்கள்லாம் இருக்குது. அங்கே கொண்டு போய் முதல்ல ஏன்னா கேமராவே அந்த ஊர்லெலாம் யாரும் பார்த்ததில்லை. ஃபஸ்ட்டு நான் போய் வச்சேன். அதுக்கப்புறம் தான் கேமரா அங்கே வச்சு ஷூட்டிங் எடுத்ததுக்கப்புறம் அப்புறம் சென்டிமெண்ட்டாக என் படங்கள்லாம் சக்ஸஸ் ஆனோடனே அது ஒரு ஸ்டுடியோ மாதிரி ஆகிப்போச்சு. இப்போவும் கோபி கேட்டோம்னா அது ஒரு சின்ன ஸ்டுடியோ அப்படிங்கிற மாதிரி, கோடம்பாக்கம் ஸ்டுடியோங்கிற மாதிரி கோபியும் கூட ஒரு ஸ்டுடியோன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சென்டிமெண்ட் அப்படிங்கிறது சினிமாவில்
நிறைய இருக்குது. ஸோ இங்கே வரும்போது எல்லோரும் மழை அது இதுன்னு அந்த சென்டிமெண்ட் அதெல்லாம் சொன்னாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காங்க. அதனால் அவர் பொண்ணு பேசும்போது சொன்னார், அவங்க காசை சினிமாவுக்காக போட்டிருந்தா கூட எத்தனை குடும்பங்கள் பிழைக்கிறதுக்காக அவங்க போட்டிருக்காங்க, எத்தனை குடும்பங்கள் அவங்களுடைய இதுக்காக போட்டிருக்காங்க அப்படிங்கிறது அதுதான் உண்மை. அது மாதிரி அந்த காசு மறுபடியும் அவங்க எடுக்கணும். எடுத்துட்டா தான் அவங்க மேலும் மேலும் இந்த மாதிரி படங்கள் எடுக்க முடியும். மேலும் மேலும் படத்துக்கும் வாழ வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ இங்கே அவங்க உண்மையாக கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காங்க. அவருக்கு நிறைய பேர் உதவி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த உதவிகளும் உழைப்பும் எந்த விதத்துலேயும் வீண் போகாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கெல்லாம் என்னுடைய வெற்றியடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். முரளி அவர்களுக்கு கண்டிப்பாக இந்த படத்துலேருந்து ஒரு நல்ல திருப்பம் வரணும் அப்படின்னு சொல்லி அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிஞ்சுக்கிறேன். நடிகைகள் எல்லாருமே இந்த படத்தில் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஸோ எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் கலைஞர் அவர்களுக்கும் எதிரில் அமர்ந்திருக்கும் நண்பர்களுக்கும் திரைத்துறையினுடைய முன்னோடிகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தினுடைய இயக்குனர் ராஜகுமார் எனக்கு நீண்டகால நண்பர். அவர் ஆரம்பத்தில் ஒரு நடிகராக இருந்தவர், பல படங்களிலும் என்னுடன் பணிபுரிந்தவர். தொடர்ச்சியாக திரைப்படங்கள் மட்டுமல்லாமல் அவர் ஒரு கலை இலக்கியத்தின் தொடர்புடையவர். அவர் தெருக்கூத்துகள், மக்களுடன் நேரடியாக களத்தில் சென்று விதவிதமான நாடகங்களை நடத்துவது, சிறுபடங்கள் எடுப்பது, குறும்படங்கள் எடுப்பது, இப்படி மக்கள் மேல் ஒரு பெரிய ஈடுபாடு கொண்ட ஒரு மனிதாபிமானம் உள்ள ஒரு நண்பர். திடீரென்னு ஒரு நாள், அண்ணே இது மாதிரி ஐயனார் படம் பண்ணுற பாக்யராஜ் சார் நீங்களும் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே நான் கேட்டேன், ஏய் சார் ஒத்துக்கிட்டாரா, இல்லை ஒருவேளை அவன் ஏதாவது ஆர்வத்தில் சொல்கிறானான்னு அப்படிங்கிற இதில் நான் கேட்டேன். எப்போ சார் ஒத்துக்கிட்டாரா அப்படின்னா, ஆமாண்ணே ஒத்துக்கிட்டாருண்ணே, கதை சொன்னனே அப்படின்னா. எனக்கு என்ன பயம்னா, இப்போது ராஜகுமாரை ஒரு நடிகனாக பார்த்துருக்கேன், கூட பழகினா நண்பராக இருந்திருக்கா. ஆனால் ஸ்பாட்டில் பாக்யராஜ் சார் பொதுவாகவே அவர் இயக்கிற படத்துலேயே அவர் திருப்தி அடைய மாட்டார். எடுத்த காட்சிகளை நிறைய விவாதத்துக்குள்ளே வச்சு அதில் எது பெஸ்ட் அப்படிங்கிறது அவருக்கு திருப்தி அடையும் போது தான் அது முழுமை அடையும். அப்படி இருக்கும்போது இவன் எல்லாம் சின்ன ப்ரொடக்ஷன், இது போய் சாரை உள்ளே கொண்டு வரும்போது காலதாமதமோ அல்லது டிஸ்கஷனோ ஏற்பட்டால் அவன் தாங்குவானா, அல்லது நான் ஃப்ரேமுக்குள்ளே இருக்கும்போது நான் ஏதாவது கருத்துக்கள் சொல்ல, நண்பன்கிற முறையில் நான் ஏதாவது கருத்துக்களை சொல்ல போகும், அது தேவையில்லாத ஒரு கால தாமதத்தை ஏற்படுத்தினா ஒரு ஆளுக்கு பரவாயில்ல, 2 பேரும் சேர்ந்து இவன் தாங்குவானா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு ஒரு பயம் இருந்தது. ஆனால் உண்மையிலுமே ராஜகுமார் கொடுத்து வச்சதுன்னு சொல்லணும். பாக்யராஜ் சார் ராஜகுமாரை பர்சனலாக கூப்பிட்டு வீட்டில் வச்சு நிறையா கதை விவாதத்தில் ஒரு ஐடியாக்கள்லாம் கொடுத்து, ஸ்பாட்டில் நானும் சாரும் இருக்கும்போது அந்த நேரத்தை எவ்வளவு வேகமாக அவனுக்கு திரைப்படமாக்கி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு எங்களுடைய பங்களிப்புகளை நாங்கள் சிறப்பாக செஞ்சுருக்கிறோம்னு நம்புகிறோம். அதில் பாக்யராஜ் சாருக்கு நான் மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கணும். ஏன்னா இந்த யூனிட் சார்பிலேயே, ஆனால் முழுமையாக எங்களுடைய விவாதத்தை இயக்குனர் வச்சுக்கிட்டாரா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஏன்னா ஒரு இயக்குனர் தன்னுடைய மனசில் சில கருத்துக்களை வச்சுருப்பார். அது நாங்கள் சொன்னால் கூட அந்த படத்தினுடைய ஓட்டத்துக்காக அவர் சில விஷயங்களை எங்கள் முன்னாடி ஒத்துக்கிட்டு கூட திருப்பி வைக்காமல் போயிருக்கலாம், அல்லது எங்கள் முன்னாடி அவர் இல்லாத விஷயத்தை கூட ஸ்க்ரீனில் கொண்டு நாங்கள் சொன்னதை பெட்டராக இருக்குன்னு கூட கொண்டு வந்திருக்கலாம். எப்படியோ இந்த படம் முழுமையாக பார்க்கும்போது தான் ராஜகுமார் இதை எப்படி பயன்படுத்தியிருக்காருன்னு எனக்கு தெரியும். ரெண்டாவது, முரளி சார் ஒரு கலைஞன். ஆரம்ப காலங்களில் திரைத்துறைக்கு வந்த அனைவருமே நாடகத்துறையிலிருந்து வந்தவர்கள். கதை வசனங்கள் உட்பட நாடகத்தில் போடப்பட்டு அது திரைப்படமாக்கப்பட்டிருக்கு. மிகப்பெரிய வெற்றிகள் அடைந்த கலைஞர்களும் இயக்குனர்களும் நாடகமாக இருந்து வரும்போது இருந்த ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா, மக்களுடைய நேரடியான உணர்வுகள் எந்த இடத்துல எல்லாம் மக்கள் ரசிக்கிறார்னு தெரிஞ்சுட்டு அதை திரைப்படமாக்கும் போது அது ஒரு மிகப்பெரிய வெற்றி காலத்தில் அது அமைஞ்சிருந்திருக்கு. அது மாதிரி முரளி சார் பெரும்பகுதி மக்களோட மக்களாக இருந்து அவருடைய பாடல்களை எல்லாம் அவர் பாடி
அதில் எதெல்லாம் சிறப்பாக இருக்கும், யாரெல்லாம் எதெல்லாம் மக்கள் ரசிச்சிருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த படத்தில் வந்து அதை பயன்படுத்தியிருந்தார். உண்மையிலுமே வந்து அவர் முரளி சார் வந்து இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக அமைந்திருக்கிறார். அவருக்கு இது ஒரு நல்ல துவக்கமாக அமையணும் நான் காலத்துக்கிட்ட வேண்டிக்கிறேன். செல்வின் சார் சொன்ன மாதிரி மிக இக்கட்டான சூழ்நிலையில் போன வருடம் 200 சில்லற படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த 200 சில்லற படங்களும் எவ்வளவு வெற்றி அடைந்தது, எவ்வளவு முதலீடுகள் இங்கே செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது உண்மையிலுமே வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்குது. ஆனால் விரயம் என்பது இல்லைன்னு நான் நினைப்பேன். ஒரு தனிநபருக்கு, அதாவது இந்த முதலீடு பண்ணின செந்தில் சாருக்கு வேணால் அது ஒரு சுமையாக இருக்கலாம். ஆனால் அவர் ஒரு சம்பாதித்த பணத்தை கொண்டு வந்து ஒரு ஆட்டோ டிரைவர் கொடுத்துருக்காரு, ஒரு சமையல் பண்ணுறவங்களுக்கு கொடுத்துருக்காரு, ஒரு லாட்ஜ் ஹோட்டல்ஸ் கொண்டு கொடுத்துருக்காரு, கார், இப்படி எல்லாருக்கும் பல சூழ்நிலையில் எனக்கு பணத்தை பகிர்ந்து கொடுத்துருக்காரு, சாருக்கு பணத்தை பகிர்ந்து கொடுத்துருக்காரு. இப்படி ஒருவர் சம்பாதிச்சு நிறைய பேருக்கு பணத்தை வேலையை வாங்கி கொண்டு பகிர்ந்து கொடுத்துருக்கார். அதனால் அந்த பணம் வேஸ்ட் அல்ல, பல பேருடைய உழைப்பாக மாறி இருக்கு. ஆனால் ஒரு தொழிலும் ஒரு 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 திரைத்துறையும் இயங்கணும் அப்படின்னா அவர் ஜெயிக்கணும். எங்ககிட்டயெல்லாம் கொடுத்த பணம் இப்படி இறைச்ச பணத்தையெல்லாம் ஒரே ஒவ்வொரு காசாக திருப்பி அவருக்கு வரும்போது தான் அந்த சைக்கிள் வட்டம் என்பது மறுபடியும் சொல்லலும். அந்த வகையில் காலம் அவருக்கு அந்த சுழற்சியை ஏற்படுத்தி அவர் எங்களுக்கெல்லாம் கொடுத்த பணத்தை திருப்பியும் அவருக்கு வந்து செஞ்சு மீண்டும் மீண்டும் அவர் திரைப்படம் எடுப்பதற்கான சூழ்நிலையை காலம் ஏற்படுத்தி கொடுக்கட்டும் என்று இந்த நேரத்தில் மனமாற வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமைந்திருக்கும் நீதி சார், உங்களை ஒரு தடவை ஒரு மீட்டிங்கில் பார்த்துருக்கேன். ரொம்ப நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும். ரொம்ப நன்றி. ஐயனார் வீதி இதோட ப்ரொடியூசர் செந்தில்வேல் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. வீட்டுக்கு வந்திருந்து பத்திரிக்கை காமிச்சார். பத்திரிக்கையை பார்த்தோன்னே ஐயனார் வீதின்னு படம் வச்சுட்டு, அதுவும் என் மதுரைக்காரனாக இருந்துட்டு, நான் எப்படி சார் வராமல் போவேன், கண்டிப்பாக வரேன் சார் சொன்னேன். ஏன்னா எதுவுமே ஒரு இன்விடேஷனை பார்க்கும்போது சில அட்ராக்ஷன் இருக்கும். அதெல்லாம் மீறி என்னோடய குலதெய்வம் கருப்பணசாமி காலங்காத்தால் கூப்பிட்டு கருப்பணசாமி கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த படம் சாட்டையில் நடிச்சிருந்தார். நான் ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண 3 சாட்டை படம் எடுத்திருந்தேன். ஸோ ஈவன் ஆல் தி பெஸ்ட். அவருக்கு ஃப்யூச்சரும் இன்னும் நல்லாயிருக்கும். வாழ்த்துக்கள். படமாக பார்க்கும்போது பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த மாதிரி தயாரிப்பாளர் வந்து உருவாகிட்டே இருக்கணும், அழியக்கூடாது. புதுசாக உருவாகிட்டே இருக்கணும். அப்போ தான் சினிமா துறைக்கு வெல்கம் சார், உங்களை வரவேற்கிறோம். அது தவிர நல்லாவும் ஆடி இருந்தார் சார். நீங்கள் தானே ஆடி இருந்தீங்க. வாழ்த்துக்கள். மனமார்ந்து இவ்வளோ கூட்டம் வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அன்பால் சேர்ந்த கூட்டம்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள் சார். படம் கண்டிப்பாக வெற்றி அடையணும். மேலும் மேலும் நீங்கள் படம் எடுக்கணும். வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. இந்த விழாவுக்கு வரும்பொழுது 2-3 நாளில் ஒரு சந்தோஷமான விஷயங்கள். சந்தோஷம் ஒன்று, இந்த விழாவுக்கு வரும்பொழுது திருவிழாவுக்கு வர மாதிரி ஒரு நாட்டுப்புற கலையோடு வரவேற்றாங்க. திருவிழாவுக்கு எங்கள் ஊருக்கு வர மாதிரி இருந்துச்சு. அதனால் அந்த நாட்டுப்புற கலைஞர்களுக்கு வேலை கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. முதல்ல அடுத்த சந்தோஷம், இந்த வருடம் புரட்சித் தலைவர் நம் இதய தெய்வம் எம்ஜிஆர் அவர்களோட நூற்றாண்டு. இந்த விழாவுக்கு எம்ஜிஆரோட வளர்ப்பு மகள் சுதா அவர்களை வரவழைத்து வாழ்த்து பெற்றதற்கு நன்றி. அந்த அடுத்த சந்தோஷம் அது. அவங்களுக்கு நன்றி வந்ததுக்கு. அடுத்து ஒரு தர்ம சங்கடமான ஒரு விஷயம். நான் உட்காந்து நெளிஞ்சு உட்காந்துருந்தேன், கூனி நீதியரசு பக்கத்தில் பேரரசு உட்கார வச்சுட்டாங்க. அவர் தமிழரசையே கேள்வி வைக்கிறாள், பேரரசு உட்கார வச்சு என்ன பண்ணுறது? நம்ம கோர்ட்டுக்கு போயிருக்கோம்.
கூண்டுலாம் ஏறி இருக்கோம். எங்களுக்கு வேறு கிரிமினல் நினச்சிடாதீங்க, சாதாரண விஷயத்துக்கு தான். ஆமாம், அங்கே ஜட்ஜி வந்து பேசும்போது நடுங்கும், கையில் நடுங்கும். அந்த அனுபவம் நம்மளுக்கு நிறையா இருக்குது. நம்ம கொண்டு பக்கத்தில் உட்கார வச்சோன்னே கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ தான் கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ரிலீஃப் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், இப்போ தான் இங்கே சாட்சி தான் சொல்லப்படியாகும். ஆனால் இங்கே சகுனத்தை பற்றி பேசினார். ஐயனார் வீதிக்கு விழாவுக்கு வரும்பொழுதே மழை பெஞ்சதுன்னு. கிராமங்களில் ஐயனார் கோயிலுக்கு புறவி எடுப்புண்டு இந்த குதிரை தூக்குற திருவிழா நடக்கும். எல்லா கிராமங்களையும் ஐயனார் தான் காவல் தெய்வம். அந்த குதிரை எடுப்பு எதுக்குன்னா, இப்போ எங்கள் ஊர் சைடெலாம் வறட்சி மண் தான், எப்போ தான் மழை பெய்யும். வானம் பார்த்த பூமி. ஐயனாருக்கு அந்த புறவி எடுப்பு திருவிழா வைக்கிறது மழை பெய்யிருக்காதான், மழையை வேண்டி தான். கரெக்டாக பார்த்தா அந்த குதிரை எடுப்பு இந்த புறவி எடுப்பு திருவிழா முடிஞ்சு 2-3 நாள் மழை பெய்யும். அதிசயமாக இருக்கும். என்ன, அங்கே ஐயனார் திருவிழாவுக்கு பின்னாடி மழை பெஞ்சது, இங்கே முன்னாடி பெஞ்சிருச்சு. ஐயா சொன்ன மாதிரி சகுனம் கரெக்டாக தான் இருக்குது. ரெண்டாவது படமும் மிகப்பெரிய வெற்றி அடையணும். ஐயனார் வீதி டைட்டில் ஒரு நேட்டிவிட்டான டைட்டில். சொன்ன மாதிரி ஐயனார் இல்லாத கிராமங்கள் இருக்காது. எங்கள் அம்மாவோட குலதெய்வமும் ஐயனார் தான். நிறைய ஐயனார் திருவிழாக்கெலாம் போயிருக்கோம். அவனோட திருப்பாச்சி படத்தில் ஐயனாருக்கே மகிழ உண்டு 60 சுருவார் பார்த்துருப்பியே. ஐயனார்லாம் படத்தை ஆரம்பிச்சிருப்பேன். அதனால் ஐயனார் சென்டிமெண்ட்டே நல்ல சென்டிமெண்ட்டு தான். கண்டிப்பாக ஐயனார் உங்களுக்கும் அருள் புரிவார். படத்தோட இசை யூகே முரளி சார். அவர் பார்த்தா தான் கோட் சூட்லாம் போட்டிருப்பாரு, பார்த்தா நேட்டிவிட்டி சாங் போட்டிருக்காரு. அது இந்த கள்ளச்சாராயம் போதையாக தான் இருக்குது. ஒரு தெளிய லேட்டாகும் போல இருக்குது. வேலுமணியோட வாய்ஸ் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் கவிஞர் பிரியன் அந்த கல்லூரி சாங் சரி, கள்ளச்சாராய சாங் சரி, எல்லாத்துலேயுமே தன் முத்திரையை பதிச்சிருக்காரு. அவருக்கு வாழ்த்துக்கள். நல்ல வேளை இந்த படத்தில் டைரக்டர் பாட்டு எழுதாமல் கவிஞர் கொடுத்ததுக்கு ஒரு நல்ல விஷயம். ப்ரொடியூசர் செந்தில்வேல், பேரெல்லாம் கரெக்டாக சொல்கிறேண்ணா? ஓகேண்ணா, மாப்பிட மாட்டேன். செந்தில் இந்த படத்திற்கு அப்புறம் பெரிய ப்ரொடியூசராகி இன்னும் தொடர்ந்து பல படங்களை தயாரித்து பல இயக்குநர்களையும் பல கலைஞர்களையும் உருவாக்க வேண்டும் என்று வாழ்த்தி விடுவதை. நன்றி, வணக்கம். சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருபால் கோடாமை சான்றோர் கனி என்ற வள்ளுவர் வாக்குக்கிணங்க நீதியரசர் அவர்கள் உள்ளிட்ட மேடையில் விட்டிருக்கும் திரைச்சிற்பிகளே, விழாவில் பங்கு கொள்ள வந்திருக்கும் நண்பர்களே, பெரியோர்களே, பத்திரிகை சகோதரர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான மாலை தமிழ் வணக்கத்தினை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக சிறப்பாக, மிக உயரிய பிரம்மாண்டமாக உருவாக்கப்பட்ட ஐயனார் வீதி படத்தினுடைய முன்னோட்டத்தையும் பாடல் காட்சியும் கண்டேன், களிப்பேறுகை கொண்டேன். ஆயிரக்கணக்கான மேடைகளில் அரங்கேற்றம் நடாத்திய சகோதரர் யூகே முரளியின் இசை தேனினும் இனிய தெல்லுத்தமிழ் பாடல்களை மிக சிறப்பான முறையில் அள்ளி வழங்கியிருக்கிறார். செவி குளிர்ந்தது, சிந்தை மகிழ்ந்தது. ஐயனார் வீதியில் பங்கு கொண்ட அத்துணை பேர்களும் சிறப்பான ஒரு பெரிய பேற்றினை பெறப்போகிறார்கள். பாக்யராஜ் சார் பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை. அவருடைய உத்வேகம் மிக சிறப்பாக, ரொம்ப யதார்த்தமாக பண்ணக்கூடிய, இதில் ஒரு மிக அழுத்தமாக இந்த கேரக்டரேஷன் பண்ணியிருக்காரு. தம்பி பொன்னுனுடைய சாதுரியம் மிக ஐயனாராக அவர் வளம் வந்தது உண்மையிலேயே நெகிழ வைத்தது. இப்படி படத்தில் பங்கு கொண்ட அத்துணை கலைஞர்களும் மிக சிறப்பான முறையில் பணியாற்றி இருக்கிறார்கள். அங்கிங்கனாதபடி எங்கும் மாபெரும் வெற்றி அடைந்திட வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். யூகே முரளி சார் தான் நான் ஃபஸ்ட்டு ஆரம்பிப்பேன். ஏன்னா நம்ம பாடலாசிரியர், அதுலேருந்து தொடங்குவோம். ஏன்னா 31 வருடம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 31 வருடம் ஊரார் குழந்தைகளை அவர் ஊட்டி வளர்த்துருக்காரு.
இன்னைக்கு அவர் குழந்தைய உங்கள் முன்னாடி விட்டுருக்காரு. 31 வருடம் அவர் கொண்டாடாத இசை இல்லை. அவருக்கு வந்து எத்தனை இசையமைப்பாளருக்கு மகுடம் சூட்டியவர். இன்று அவருடைய குழந்தைகள் நாம் கொண்டாடுவதற்காக நம்ம கரங்களில் இருக்குது அப்படின்னு தான் நான் கருதுகிறேன். இதிலிருந்து அவருடைய தளம் கண்டிப்பாக மாறுது. அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. நீங்கள் இங்கே கேட்டிருப்பீங்க 5 பாடலுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு இசை வந்து அவர் கொடுத்துருக்காரு. பொன்வண்ணன் சார் ரொம்ப அழகாக சொன்னார். அவர் வந்து மக்களிடமிருந்து இசை எடுத்துட்டார் அப்படின்னு. ராஜா சார் அப்படி தான் பண்ணாங்க. ஸோ அந்த வகையில் ரொம்ப அற்புதம். பாடல்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாடல்கள் எல்லா படைப்பாளையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணிக்கை சொல்லுவோம். நான் 1000 பண்ணியிருக்கேன், 500 பண்ணியிருக்கேன் பண்ணுறேன். ஆனால் ஒவ்வொன்றுமே முதல் படைப்பு தான். அதுதான் ரொம்ப அற்புதமாக நான் கருதுறேன். காலையில் 9 மணிக்கு போயிட்டு 5 மணி வீட்டுக்கு போகிற வேலையெல்லாம் கிடையாது. நாளைக்கு என்ன பாட்டு வரப்போகுது, நாளைக்கு என்ன பல்லவி எழுத போகிறோம், நாளைக்கு என்ன படைக்க போகிறோம் என்கிற அந்த ஆர்வமும் அந்த 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 தரிசனத்துக்காக காத்திருக்கக்கூடிய தருணம் தான் உயிர்ப்பித்து கொண்டே இருக்கு இப்போ படைப்பாளி. அதனால 82 வயதாயும் 15,000 பாடலை கொடுத்து வாலியால் வந்து தொடர்ந்து இளமையான பாடலை கொடுத்துட்டே இருக்க முடிஞ்சது. அது எங்கே இருந்தாலும் அது அந்த தருணம், அந்த புதுப்பித்தலுக்கான தருணம் தான். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படைப்பாளையுமே வந்து தன்னுடைய முழுமையை கொடுத்துருக்காங்க. இரண்டாவது பொதுவாக ஒரு விஷயம் சொல்லுவோம், ரொம்ப கஷ்டப்பட்டு படம் பண்ணோம், ரொம்ப உழைச்சிருக்கோம், போராடி இருக்கோம் அப்படின்ற ஒரு வார்த்தையை பதிவு செய்வோம் எல்லாருமே. நான் இங்கே என்ன சொல்கிறேன்னா, கஷ்டப்படாமல் எதுவுமே செய்ய முடியாது, எந்த வேலையுமே செய்ய முடியாது கஷ்டப்படாமல். ஆனால் திரைத்துறையை பொறுத்த வரைக்கும் நான் என்னுடைய பார்வை நான் பதிவு செய்கிறேன். இது ஒரு வாழ்வியலாக நான் கருதுகிறேன். ஒரு படம் என்பதை நான் ஒரு வாழ்க்கையாக தான் பார்க்குறேன். ஏன்னா படத்திற்கு முன் படத்திற்கு பின் என அந்த கலைஞருடைய வாழ்க்கை மாறி போயிடுது. அந்த படத்தின் வெற்றியும் தோல்வியும் தான் அவனை தீர்மானிக்குது. அந்த வகையில் இந்த படத்தில் நாங்கள் அனைவரும் உங்களிடம் சமர்ப்பிப்பது எங்களுடைய வாழ்வியலையும் எங்களுடைய நம்பிக்கையும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். அந்த நம்பிக்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு உங்களுடைய ஆதரவை தரணும் அப்படின்றத நம்ம வைக்கிறோம் உங்கள்கிட்ட. செந்தில்வேல் நான் சொல்லி ஆகணும். ஏன்னா தயாரிப்பாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா சாதாரண விஷயமாக தான் நம்ம பேச முடியாது. இன்னைக்கு புதுசவர் இந்த ஊர்லேருந்து வந்து, ஆனால் அவர்கிட்ட நான் ரொம்ப பார்த்து வியந்தது என்னென்னா அவருடைய ஆர்வம் தான். அந்த படம் பண்ணுறதில் பாடல் வரிகளை முதற்கண்டு ஒவ்வொன்றுலேயுமே கூட அமர்ந்து பணம் கொடுத்தோம் படம் பண்ணுவாங்கன்றதை தாண்டி ஒவ்வொரு இடத்துலையுமே அவர் அமர்ந்து அவர் செய்த கவனம் என்பது அப்படின்னா, அந்த மாதிரியான தயாரிப்பாளர்கள் வரும்பொழுது 100 படம் பண்ணாலும் செம்மையாக பண்ண முடியும், சீர்மையாக பண்ண முடியும், செம்மையாக பண்ண முடியும் நம்மளால். ஆக செந்தில்வேல் போன்ற தயாரிப்பாளர்கள் தொடர்ந்து 100 படம் தயாரிக்கணும், எங்களை போன்ற கலைஞர்கள் தொடர்ந்து 100,000 பாடல் எழுதுவதற்கான களமாக இது அமையணும்னு சொல்லி அய்யனார் வீதியை வெற்றி படமாக்கி தருவதற்கு உங்கள் கரங்களில் சமர்ப்பித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இதே ப்ரீவியூ தியேட்டரில் நான் ஹீரோ ஆக்ட் பண்ணி அகத்தியன் சார் டைரக்ட் பண்ண ராமகிருஷ்ணா படத்தோட ப்ரீவியூ தியேட்டரில் பாய்கர் சாரை பார்த்தேன். அப்போ பார்த்தப்பவே எனக்கு சொன்னார், நீ ஒரு தமிழ் பையன் ஆனால் நல்லா தெலுங்கு பேச, எனக்கு தெலுங்கு பேச சொன்னார். எனக்கு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கு இப்போ அது ஞாபகம் இருக்குது சார். தென் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் யூகே முரளி சார் வந்து எங்கூட இப்போ தொடர்ந்து ஒரு 4 படம் மியூசிக் பண்ணிகிட்ருக்காரு. ரொம்ப நாள் கேப்புக்கு அப்புறம் தமிழில் வந்து தொடர்ந்து படம் பண்ணணும்னு சொல்லி நான் பண்ணிகிட்ருக்கேன் எல்லா படத்துலையுமே யூகே முரளி சார் ஒர்க் பண்ணுறாரு. மெயின் ரீசன் எப்படின்னா, இஸ் வெரி டேலண்டட் மியூசிக் டைரக்டர், ஆனால் ஒரு கோஆப்ரேட்டிவான ஒரு மியூசிக் டைரக்டர். எப்போவுமே சிரிச்சுட்டே இருப்பார், டிஃப்ரெண்டான டியூன்ஸ் பண்ணோம்னா கூட வந்து பண்ணிகிட்டே இருப்பார். அண்டு ஒரு கடுமையான உழைப்பாளி யூகே முரளி சார். நிச்சயமாக இந்த அய்யனார் வீதி படம் மூலமாக அவருக்கு பெரிய பிரேக் கிடைக்கும். தொடர்ந்து இப்போ நான் ஹீரோவாக பண்ணிகிட்ருக்கேன் சென்னை டு பேங்காக், அப்புறம் ஆமாம் நான் பொறுக்கி தான் படத்து மூலமாக கூட நல்ல ஒரு பிரேக் எதிர்பார்க்குறேன். இந்த படத்தில் வந்து யூகே முரளி சாருக்கு வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் செந்தில்வேல் அவர்களுக்கும், டைரக்டர் ஜிப்சி என் ராஜ்குமார் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் ஹீரோ ஆக்ட் பண்ணுற யுவனுக்கு என் விஷஸ் அண்ட் ஐ ஹோப் திஸ் ஃபிலிம் பிகம் எ கிரேட் சக்ஸஸ். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கும் சீஃப் கெஸ்ட், ப்ரெஸ், மீடியா எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதல்ல வந்து என்னுடைய டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் அவங்களுக்கு முதல்ல தேங்க்ஸ் சொல்லணும். பிகாஸ் இந்த மாதிரியான ஒரு நல்ல படத்தை வந்து என் கேரியரில் அமைச்சு கொடுத்ததுக்கு. அண்ட் நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விஷுவல்ஸ் பார்த்தேன். அண்ட் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அண்ட் இதே மாதிரி உங்கள் சப்போர்ட் படம் ரிலீஸ் ஆகவும் தேவை. தேங்க்யூ.
இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா எங்கள் ப்ரொடியூசர்ஸ் 2 பேர், செந்தில் சார், விஜய்ண்ணா, 2 பேருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். ஜிப்சி ராஜ்குமார் சார், ஆடிட்டர் சாய்மணி சார், எனக்கு கோஆப்ரேட் பண்ண அராக் சங்கர் மாஸ்டர், நாக் அவுட் நந்தா மாஸ்டர், டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன். அப்கமிங் ப்ரொடியூசர்ஸ்க்கெலாம் எங்கள் ப்ரொடியூசர் வந்து ஒரு எக்ஸாம்பிள். ஏன் சொல்கிறேன்னா, இவங்களுக்கு கால் ஷீட் டைம் கரெக்டாக தெரியும். 7 மணிக்குனா இவங்க 6 மணிக்கு லொக்கேஷன் நிற்பாங்க, 7 மணிக்கு ஃபர்ஸ்ட் ஷாட் எடுத்தாகணும், யாரையும் நிற்க விட மாட்டாங்க. ஒவ்வொரு கொடுக்குற பணத்துக்கும் அது வேல்யூ வந்து எங்கள் ப்ரொடியூசருக்கு நல்லா தெரியும். நான் நிறைய படம் நான் ஒர்க் பண்ணிட்டேன். அப்ரெண்டிஸ்லேருந்தே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அப்ரெண்டிஸ், அசிஸ்டன்ட், அசோசியேட், கிளாஷ் ஒர்க், கேமராமேன், அபோவ் 1000 ஆட்ஸ் பண்ணியிருக்கேன். என்ன இருந்தாலும் எங்கள் ப்ரொடியூசர் மாதிரி நான் பார்த்ததில்லை. ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கேன். எஸ்எஸ் வாசன், தேவர் ஃபிலிம்ஸ், இவங்க 2 பேர் தான் வந்து எல்லாருமே வந்து உன்னிப்பாக கவனிப்பாங்க, கூடயே லொக்கேஷனில் இருப்பாங்கன்னு. அதுக்கப்புறம் கேள்விப்பட்டதெல்லாம் நிஜ உருவில் பார்க்குறது எங்கள் செந்தில்வேல் சார் தான். கொடுக்குற பணத்துக்கு வேலை வாங்குவாங்க, அதுதான் கரெக்டு. இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் வந்துடணும். இவங்க ஒரு நிரந்தர ப்ரொடியூசராக தமிழ்நாட்டில் இருக்கணும், பல கலைஞர்களை உருவாக்கணும். எல்லாருமே சினிமான்ற பேரில் நிறைய டெக்னீஷியன்ஸ் வந்து சோம்பேறியாக தான் இருக்கிறாங்க. எனக்கு நிறைய பேர் தெரியும், வேலை செய்ய மாட்டாங்க, ஓபி அடிப்பாங்க, ஒரு நாளைக்கு ஒரு சீன்லாம் எடுப்பாங்க. அப்படிலாம் இல்லை. கடின உழைப்பாளி, ஒரு மாதிரி ஒரு உழைப்பாளிலாம் பார்க்க முடியாது. எந்த லொக்கேஷனுமே கூட வாங்க கூப்பிட்டு போவார். வாங்க காலையில் 5 மணிக்கா வாங்க போகலாம், 4 மணிக்கா வாங்க போகலாம், எங்கே லொக்கேஷன் பார்க்கணும் வாங்க, எல்லாமே அவர் தான் கூட நிற்பாங்க. கடையாளனுக்கு நல்லா தெரியும். அதனால் இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர்ஸ் வந்து சினிமாவுக்கு வரணும். அதாவது இறங்கி ஃபீல்டில் இறங்கி வேலை செய்கிற ப்ரொடியூசர்ஸ். காசை கொடுத்துட்டு மேனேஜர் பார்த்துப்பாரு அப்படின்லாம் கிடையாது. இவங்க தான் கூட இருப்பாங்க, இவங்க தான் பேமெண்ட் கொடுப்பாங்க. ஒவ்வொரு டெக்னீஷியனும் என்ன பேமெண்ட், உண்மையிலே ஒரு தானே கூப்பிட்டு ஒரு 4 பேரை விசாரி, எல்லாம் விசாரித்து அனலைஸ் பண்ணிட்டு தான் பே பண்ணுவாங்க. இந்த மாதிரி எனக்கு வாய்ப்பு கொடுத்தது நன்றி. அதே மாதிரி நான் கேட்ட ஆக்ஷன் சீக்வன்ஸ்க்கு 2 கேமரா கேட்டேன், அதுக்கு கரெக்டாக கொடுத்தாங்க. சாங்ஸுக்கும் 2-3 கேமரா கேட்டேன், ஹெல்ப் பண்ணாங்க. வேணுமான்னு முதல்ல திட்டம் பண்ணணும், பிளான் பண்ணணும், எல்லாமே அவங்களுக்கு சொல்லணும், எங்கெங்கே வைக்கணும், திருவிழா எடுக்க போகிறோம் எல்லாம். சரி அப்போ ஓகேனா எடுத்துக்குவாங்க. அதனால் எனக்கு ப்ரொடியூசர்ஸ் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டைரக்டர் சாரும் அதே மாதிரி தான். அப்புறம் பாக்யராஜ் சாரும் பொன்னுனன் சார் கூடயும் ஒர்க் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா மிகப்பெரிய ஜாம்பவான் சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அவன் முதல்ல எனக்கு கொஞ்சம் பதட்டமாக இருந்தது, இருந்தாலும் அவங்க கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். அவங்க தான் சொல்லணும். எல்லாருக்கும் நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு எந்த வேலையும் இல்லை, நான் சும்மா வெளில நின்ன பெரியவங்க இருக்கிறாங்களே அப்படின்னுட்டு. ஏன்னா பெரியவங்க இருக்கிற மேடையில் நம்ம என்னத்துக்கு அங்கே உட்காந்துக்கிட்டு, சரி நமக்கு பேசவும் தெரியாது, சொல்லவும் தெரியாது, சரி பாட்டு கேட்டுட்டு சரி சிடி வாங்கிட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்தேன். ஆனால் திடீர்னு பார்த்தா எனக்கு ஏன் ஐயா என் கண்ணு சாராயம் முன்னால அந்த கள்ளச்சாராயம் தூளாச்சி தன்னானா தானானா தன்னானா எக்கு தப்பா தர தானாரா தாராரிரா தானானா தானானா என் கண்ணு சாராயம் முன்னால இந்த கள்ளச்சாராயம் புசாச்சி கங்கத்தாம்பாலோ நிறத்தால அந்த கண்ணு 2 தூளாச்சி. ஏதோ தப்பு பாடிட்டும் பரவாயில்ல. இந்த பாடல் தான் நான் பாடினது. நானும் இன்னும் பாடகி அவங்க 2 பேர் சேர்ந்து இந்த வாய்ப்பு கொடுத்த உலக புகழ் கின்னஸ் சாதனை படைத்த எங்களுடைய, அதாவது அவர் மேடையெல்லாம் இசைக்கெல்லாம் பார்த்து தான் நான் இங்கே கச்சேரிக்காக வந்தேன். ஊர்லேருந்து கிளம்பி அவருக்கு இசை நிகழ்ச்சியெலாம் வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லிட்டு அவருடைய யூகே முரளி அண்ணன் இசைக்குழு மியூசிக்கில் இதை முதல்ல பாடுனதில் ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். நன்றி சார் வாய்ப்பு கொடுத்ததுக்கு. வந்திருக்கிற பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. வணக்கம். அன்பிற்குரிய பெரியோர்களே, பத்திரிகை, தொலைக்காட்சி மற்றும் ஊடக நண்பர்களே வணக்கம். ஐயனார் வீதி திரைப்பட இசை வெளியீட்டில் தங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். இந்த நல்ல வேளையில் என் தாய் தந்தையருக்கும் இறைவனுக்கும் எல்லா பாரங்களையும் தாங்கிக் கொண்டு என் முயற்சிக்கு ஊக்கம் கொடுத்த என் குடும்பத்தினருக்கும் எனது வளர்ச்சியில் ஒரு முழு அக்கறையோடு இருந்து எனக்கு தோள் கொடுக்கும் என் அன்பு சகோதரர் யூகே மனோஜ் அவர்களுக்கும், இந்த திரைப்படத்தில் என்னை இசையமைக்க வரவழைத்த மீடியா பாஸ்கர் சாருக்கும், வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளர் திரு செந்தில்வேல் சார், இணை தயாரிப்பாளர் திரு விஜயசங்கர் சாருக்கும், இயக்குனர் திரு ஜிப்சி ராஜ்குமார் சாருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு மிகவும் ஒரு ஊக்கமும் உற்சாகமும் உறுதுணையாக இருந்த பாடலாசிரியர் திரு பிரியன் சார் அவர்களுக்கு நன்றி. என்னோடு பக்கபலமாக இருக்கும் சவுண்ட் இன்ஜினியர் திரு கதிரவன், கீபோர்ட் பாலாஜி, விவேக், திவான் சந்துரு மற்றும் திரு சவுந்தரராஜன் சார், மோகன்ராஜ் அவர்களுக்கும், வாசித்த ஜெய்சா சார், பாலிஷ் மற்றும் பின்னணி பாடகர்கள் பாடகிகள் அனைவருக்கும் எனது
என்னை இசையமைப்பாளராக ஒரு அங்கீகாரம் அளித்த எனது மதிப்புக்குரிய திரு ஓம்கார் சார் அவர்களுக்கும் மற்றும் பின்னணி பாடகராக அறிமுகம் செய்த திரு செந்தூரன் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். பிஆர்ஓ சார் செல்வரகு சார் அவர்களுக்கும் மேனேஜர் கடையம் ராஜு சார் அவர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இந்த படம் மூலமாக ஒரு பெரிய லைஃப் கிடைக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. உங்கள் இத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. பாக்யராஜ் சார் அவ்வளோ பெரிய ஒரு லெஜண்ட், அவர் ஆக்ட் பண்ண ஒரு படத்தில் எனக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கிறது. ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். சத்தியமாக ஒரு வார்த்தை கூட தடுமாற மாட்டேன், கவலைப்படாதீங்க. ஏன்னா எதனால் தடுமாறுக்குன்னு ஒரு விஷயம் சொல்லிடுறேன். முதல்ல சாரை பார்த்தா யாரெல்லாம் தடுமாறுவாங்க. இன்றைக்கி அண்ணன் பொண்ணு இருக்கார், நீதியரசர் இருக்கார், பேரரசர் இருக்காருன்னு மேடம் கொஞ்சம் தடுமாறிட்டாங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் வார்த்தைகள் தடுமாறுமே ஒழிய இந்த படத்தின் தடம் ஒருபோதும் மாறாது. ஏன் இந்த படத்தை இயக்குவதற்காக முதலில் சொல்லும் பொழுது கதை கொடுத்த என் அன்பு நண்பன் பாஸ்கர் அவர்களுக்கும், இந்த கதையை சொன்னோன்னே எடுத்துக்கிறேன்னு சொல்லி 18 வருட போராட்டத்துக்கு முடிவு கொண்டு வந்த அண்ணன் செந்தில்வேல் அவர்களுக்கும், விஜயசங்கர் அவர்களுக்கும், அதை திருப்பியும் கொடி கொடிச்சு தூக்கி கொடுத்த எங்கள் அண்ணன் அன்பு அண்ணன் ராஜா அவர்களுக்கும், கபீர் சார் அவர்களுக்கும், விளம்பரப்படுத்திய எங்கள் பாய் அவர்களுக்கும், சம்சீதன் பாய்ங்க என் பேரை மறந்து போது பாய் பாய் 2 பேர் வந்துட்டேன் அப்படின்னு சத்தம் போடுவார் என்னைய. அதனால் சம்சு பாய், நான் உங்கள் எல்லாத்துக்கும் என் அன்பு கலந்து வணக்கம் சொல்லிக்கிறேன். இந்த படம் முழுமையாக அடையனுக்கு முன்னாடியே முதல்ல ஆரம்பத்தில் பேசும்போதே அண்ணன் பொண்ணுன்னு எனக்கு தெளிவாக சொல்லிட்டாங்க. அவரை பற்றி எல்லாருக்குமே தெரியும். ஃப்ரெண்டு வேண்டியவன் வேண்டாதவெல்லாம் கிடையாது. நடிகர் சங்கத்தை எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கோ அது மாதிரி தான் எல்லா இடத்துலையும். முடியாதுங்க தெளிவாக சொல்லி என்னை இப்போ இல்லை 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து அண்ணனை தெரியும். எதை சொன்னாலும் முடியும் வேணும் வேண்டான்னு கரெக்டாக சொல்லிடுவார். என்னை தட்டி கொடுக்க மட்டும் இல்லை, கொட்டி கொடுத்து இது வேண்டாம் நீ பேசாமல் இருக்க மாட்டேன் திட்டி உரிமையோடு செஞ்ச எங்கள் அண்ணனை வாழ்நாள் முழுக்க நான் மறக்க மாட்டேன். ஏன்னா ஐயனாராக அவர் தான் இருக்கணும்னு சொல்லிடுறப்ப இந்த கதையோட விஷயத்தை புரிஞ்சுட்டே முதல்ல சார்கிட்ட பேசி சார் தான் சொல்லுவேன். பாக்யராஜ் சார் சொல்லாமல் எது விஷயம் அவர் செய்ய மாட்டேன். ஏன்னா அவங்க 2 பேருமே பாரதி ராஜா சார்ட்டு வந்தவங்க. அது பாரதி ராஜா சார்ட்டு வந்ததுனால பொண்ணு சாருக்கு பாக்யராஜ் சார் ரொம்ப அபிமானம். எந்த ஒரு ஃபோட்டோ கூட அவரை கேட்காம இன்றைக்கி தான் சார் முன்னாடி சொல்கிறேன், அண்ணன் போட விட மாட்டார். சார் தான் இருக்கணும். எதுவே நான் சார்கிட்ட கேட்டு செஞ்சியா சொன்னியா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. என்னென்னா நான் ஏற்கனவே நாங்கள் புட்டிசட்டை சொல்லும் போது சொல்லியிருந்தேன், ஒரு தடவை 3 மேடைகளும் ஒரு தடவை சொல்லியிருக்கிறேன். பாக்யராஜ் சாரும் பொண்ணு சாரும் அந்த படத்தை சோல்டரில் தூக்கி நிப்பாட்டுறாங்க. அவங்க 2 பேரும் வந்தால் தான் நானே படம் பண்ணுவேன் அப்படி சொன்னேன். அதை நான் வணங்கும் என் இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எனக்கு ஆட்சி கொடுத்துருக்காரு, அதை செஞ்சு வச்சுருக்காரு. அவர் இல்லாமல் நான் கிடையாது, மூச்சு காத்து அப்படி தான் இருக்கும். டீச்சர் வெளியிட அன்றைக்கி 100ஆண்டு விழா அன்றைக்கி பாக்யராஜ் சார் வந்திருந்தாங்க, பொண்ணு சார் எல்லோரும் வந்தாங்க, நடிகர் சங்கத்திலிருந்து எல்லோரும் வந்திருந்தாங்க. சுதாமா அவங்க வீட்டில் வச்சு அன்பு தம்பி ராமச்சந்திரன்ட்ட கேட்கும்பொழுது அவர் தலைவரோட பேரங்கும் போது உலகம்லாம் பூரி போச்சு. இதுக்கெல்லாம் மூல காரணமாக இருந்தாலும் எங்கள் அண்ணன் மனைவி இருந்தார். அவர் தான் என்னை சார்ட்டே கூப்பிட்டு போனார் பாக்யராஜ் சார்ட்ட. அவர் இல்லைன்னா அந்த படத்தில் வேறு ஒரு பக்கம் வேறு எப்படி போயிருக்கும் தெரியாது. அதனால் எங்கள் மனைவி எனக்கு மிகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தலைவரோட இடத்துல இது வெளியே வந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்காக விஷயங்கள் ஒன்றும் நடக்கும் பொழுதும் முதல்ல இந்த படத்தை துவக்கி வச்சது 54வது ஹைகோர்ட் ஜட்ஜாக இருந்த ஐயா விஜயராகவன் அவர்கள், நீதியரசர் தான் துவக்கி வச்சாங்க. அது மீசை அண்ணன் கூட்டு வந்த அவங்களோட அண்ணன். இன்றைக்கி இந்த படத்தோட ஆடியோ விழாவுக்கு நீதியரசர் வந்திருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்தோட வெற்றி விழாவுக்கு எல்லோரும் வருவாங்க நினைக்கிறேன். என் தம்பி பூரா வக்கீல் நிறைய இருக்கிறாங்க, அவங்க எல்லோரும் கண்டிப்பாக கூட்டு வரணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன். படத்தில் என் கூட உழைச்ச எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும், கேமராமேன் சாருக்கும், ஃபைட் மாஸ்டருக்கு, டான்ஸ் மாஸ்டருக்கு, மற்ற எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கு, தம்பி யுவன் சின்சியராக யார்ட்டும் பேச மாட்டோம்ல, மேடையும் பேச மாட்டார், வெளியிலையும் பேச மாட்டார். நடிக்கும் போது எவ்வளோ பெரிய டைலாக் கொடுத்தா பேசி கொடுப்பார். ஒரு நடிகனுக்கு அது நிச்சயமாக தேவை, அது அவர்கிட்ட இருக்குது. கண்டிப்பாக தம்பி ஜெயிச்சு வருவார். ஏன்னா அதுக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்காரு. இப்போ பாலா சார் படத்தில் அடுத்த படத்தில் பண்ண போகிறாரு. அதுவே ரொம்ப வணக்கம், ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. படத்தில் எங்களை வழிநடத்தி கொடுத்ததில், இந்த படத்தை முழுமையாக சரி பண்ணி கொடுத்ததில் பாக்யராஜ் சாருக்கு பெரிய பங்களிப்பு இருக்குது. அவர் இல்லை மறுத்து சொல்வார் இல்லைன்னு. ஆனால் நான் அவர்கிட்டையும் பொண்ணு சாட்டி இருக்கிற சீக்வன்ஸ் கேட்கும்போது பேசாமல் பண்ணதே கிடையாது. நிறைய ஆர்குமெண்ட்ஸ் நடக்குது, அதெல்லாம் சினிமாவில் சகிச்சோம், அதெல்லாம் இல்லை, பிரச்சனை இல்லை. ஆனால் என் வாழ்க்கையில் நான் 2-3 தடவை ஒரு சந்தர்ப்பங்களில் பேசியிருக்கிறேன். என்னுடைய குடும்பத்தில் எனக்காக உதவியிருக்காங்க. எங்கள் அண்ணன் தம்பி எனக்காக கஷ்டப்பட்டுருக்குறாங்க, எங்கள் அக்கா தங்கச்சிக்கு கஷ்டப்பட்டுருக்குறாங்க. அதெல்லாம் ஒரு கஷ்டமாக தெரியல. ஆனால் என்னை வளர்த்து ஆளாக்கிய தாய் தந்தையர், என்னை பெற்றெடுத்த தகவல் எல்லோரும் இறந்து போன பொழுது நான் வருத்தப்பட்டிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கி அந்த இறப்பெல்லாம் தாங்கி சாரை நாங்கள் பெரிய தலைவராகவும் எங்கள் தெய்வமாகவும் ஐயனாராகவே அவங்க 2 பேர்த்தையும் நான் மனசாக நினச்சிக்கிட்டு இருக்கேன்.
சார் எவ்வளோ பிஸியாக பொண்ணு சார் இந்த ஆடியோ சொல்லும் பொழுது வர முடியுமா, நான் ஃபாரின் பண்ணி திடீர்னு எப்படிச்சிட்டே அப்படிங்காரு. இல்லை சார், சார் பாக்கியராஜ் சார்கிட்ட கேட்டு அவங்க டேட்டு தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், எப்படியாவது வரணுமேன்றேன். எப்படியாவது நான் வந்துடுறேன், நீ நடத்து, தள்ளி வைக்காத, நடத்தி அவங்கவுங்க ஒருத்தர் போவாங்க வருவாங்க, இப்படி ஓப்பனாக எதையும் சொல்லுவார். ப்ரொடியூசர் நானும் பாய் சாரில் போகும்போது கொஞ்சம் அப்படி வருத்தங்களும் துடிச்சிக்கிட்டு இருப்போம். அந்த வருத்தங்கள்லாம் மாறி எல்லா ரவுண்டும் இது கொடுக்கும் பொழுது யூத் செட்டப் நல்லா வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுத்து அதை இன்னும் அதிகமாக்குனதும் பாக்யராஜ் சார் தான். அவருக்கு மீண்டும் ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். காமெடி பண்ணி கொடுத்த எங்கள் அண்ணன் முத்துக்கால, சிங்கம்புலி அண்ணன், அவங்க 2 பேரும் சேர்ந்திருக்க சீக்வன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்க அனைவருக்கும், இங்கே வந்திருந்த சார், பேர் சார், மற்ற எல்லா பெரியவர்களுக்கும், என் நண்பர்கள் அனைவருக்கும், ஒட்டுமொத்த இளைஞர் கூட்டத்துக்கும், என் அன்பு ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகள் அத்தனை பேர்த்துக்கும் நான் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். சரி, ஆமாம், சார் இன்னைக்கு சிங்கப்பூர் போக வேண்டியது பாக்யராஜ் சார். ஆமாம், அதையும் கேன்சல் பண்ணிட்டாரு. ஏன்னா லேட் ஆகிடுவேன்னு தெரியாதுன்ட்டு விட்டுரு அப்படின்ட்டாரு. சரி, அதை பற்றி பேசாதீங்க, நான் போய்க்கிறேன். அப்புறம் கேட்டு 1 மணி ஃப்ளைட் 2 மணி ஃப்ளைட் போடலாமா நினச்சார். அப்புறம் அது கேன்சல் ஆகிருக்கு. எல்லாமே ஐயனார் செயல். மீசன் என்னோட குருநாதர் அவர் சொல்லும்போது சொல்லுவார், மழை இப்போ ஐயா ஜட்ஜையா சொல்கிற மாதிரியே சொல்லி எனக்கு அவர் ஏற்கனவே சொல்லிக்கிட்டே இருப்பார். மழை தூரம் வந்தால் இதான் சகுனம், நம்ம ஜெயிச்சிருவோம், கவலைப்படாத ஒவ்வொருத்தரையும் ஊக்கப்படுத்திருக்காரு. எங்கள் அம்மா எல்லா இடத்துக்கும் கோயிலுக்கு போய்கிட்டு கிடக்கு. ஒரு சொந்தக்காரங்க எல்லாரும் கோயிலுக்கு கும்பிட்டு இருக்காங்க, தங்கத்தை இழுப்போம் அது இழுப்பானு. நான் ஒன்றும் இழுக்கலை, எங்கள் ஐயனா 2 பேர்த்துக்கு இழுத்து கொண்டு வந்தால் எனக்கு போதும். அதுதான் நான் வெற்றியை கொடுப்பாரு, எனக்கு தெரியும். அந்த வெற்றியை நான் பறித்து செந்தில்வேல் சார்ட்டையும் சங்கரரத்ன சார்ட்டையும் கொடுக்கணும். அது ஒரு நிறைய படங்கள் எடுக்கணும். அவங்க போட்ட காசு திரும்பி போய் சேரணும். அதுக்கு நீங்கள் தான் உழைக்கணும், நீங்கள் தான் ஒத்துழைக்கணும். எங்களுடைய தவறுகளை சுட்டி காட்டி எங்களை பெருமைப்படுத்தணும். அதில் என்ன தவறு செய்திருந்தாலும் மன்னித்து யூகே முரளி என்னை எப்படியெல்லாம் உருவாக்குறதுக்கு என்னுடைய இடைஞ்சலை தாங்கினவர் ஒருத்தர், அந்த பொறுமையும் அவருடைய அன்பு, மாறாத அன்பும், கூட பிறந்த சகோதரர்களை வச்சிருக்க அன்பும் எனக்கு பிடிக்கும் ரொம்ப. அவர்களுக்கும் பிரியன் பாடல் எழுதின பிரியன் சாருக்கும் நான் நிறைய விட்டு போயிருக்கேன். கலைராஜ் என்ன, இதுக்கு ஒரு மேனேஜர் செல்வரகு சார், பிஆர்ஓ, இப்படி அத்தனை நண்பர்களுக்கும், படம் பார்க்க வந்திருக்க என்னோட டேரக்டர்ஸ், என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய வந்திருக்கிறாங்க. அத்தனை டேரக்டர்ஸுக்கும் நான் வணக்கத்தை நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் முடித்து எல்லாம் ஷூட் பண்ணி கொண்டு வந்து எல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையை அடித்து பிடிச்சி எப்படியாவது இழுத்து கொண்டு வந்துட்டோம். அதை கரெக்டாக கட் பண்ணி கொடுத்ததில்ல எடிட்டர், என்னுடைய சார் சுரேஷர் சார். அவங்க இல்லைன்னா இதோட இன்னொரு பரிமாணம் போயிருக்குமோன்னு எனக்கு தெரியாது. நான் தம்பி ராகவனை தான் பிடிச்சி ரொம்ப இது பண்ணிடுவேன். ஆனாலும் கூட சுரேஷர் சார் இதோட வேற ஒரு பரிமாணத்துக்கு எடுத்துகிட்டு போனார் என்னைய. இப்படி எல்லாருடைய உழைப்பும் தான் இருக்குது. இதில் என்னுடைய உழைப்பு பெருசாகவே இல்லை நான் நினைக்கல. அவங்க எல்லாரும் பட்ட கஷ்டத்தை இன்றைக்கி நினச்சி பார்க்குறேன். அது நிறைய நடக்கணும். இன்னும் இதோட விஷயங்கள் நிறைய போய் சேரணும்னு உங்கள் அன்போடு கேட்டுக்கிட்டு, இந்த நல்ல அருமையான சந்தர்ப்பத்தை நீங்கள் வந்திருந்த, உங்கள் வேலையெல்லாம் விட்டுட்டு வந்திருந்த எல்லா பெரியவங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ சாய் சண்முகர் பிக்சர்ஸ் பெருமையுடன் வழங்கும் ஐயனார் வீதி என்ற திரைப்படத்தை செந்திலுடைய நானும் என் நண்பர் விஜயசங்கர் அவர்களும் இணைந்து தயாரித்துள்ளோம். இந்த படத்தை முழு மூச்சாக, இந்த கதைக்கு முழு ஆதரவு கொடுத்தது எனக்கு பாக்யராஜ் சார் அவர் தான். இங்கே வருகை தந்திருக்கும் தலைமை தயாரிப்பாளர் சங்க தலைவர், பிரம்மாண்டத்தின் உச்சகட்டம் திரு அண்ணன் தானு அவர்களே, முன்னிலை வைக்க வந்திருக்கும் ஐயனாராக வந்து உருவெடுத்த எங்கள் பொன்வண்ணன் அண்ணன் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு பல வேளைகள் மத்தியிலும் என்னோட வேண்டுதலை விரும்பி ஏற்றுக்கொண்டு என் அன்புக்காக இணங்கி வந்த நீதியரசர் உயர்திரு ஐயா எம்பி பன்னீர்செல்வம் அவர்களே, சாரி முரளிதரன் சார் அவர்களே, மன்னிக்கணும் சார். மற்றும் இந்த படத்தை எல்லாரும் தியேட்டரில் பார்த்து எங்களுக்கு ஆதரவு தரும்படி மிக தாழ்வுடன் கேட்டு அனைவரும் வருக என்று வரவேற்கிறேன். தமிழ்நாட்டில் ஓர் எழுத்தாளன் ஒரு புத்தகத்தை போட்டுவிட்டு மனைவியிடம் இனிமேல் நாம் வாழ்ந்து விடலாம் என்று உத்தரவாதம் தந்துவிட முடியாது. அவனுக்கு விளம்பரப்படுத்திக் கொள்ள வாய்ப்பை தராத சமூகத்தின் தவறு, தமிழ் சமூகம் தள்ளப்பட்டு விட்டதே என்ற வலிதான் என் நெஞ்சில் மேலோங்கி இருக்கிறது. அந்த கொம்புக்காக அஞ்சி ஒதுங்குகிறவனை அடுத்த பிறவியிலும் எங்கள் தமிழச்சி மனம் புரிய மாட்டாள். இந்த 120 மாடுகளையும் மாடு மேய்க்கிறவன் வராத போது நான் ஓட்டி மேய்த்திருக்கிறேன். நாங்கள் இப்போது பைப்பால் வாங்கி கைப்பால் குடித்துக் கொண்டிருக்கிறோம். சிறு தானியங்களை எத்தனை ஆண்டுகள் புறக்கணித்திருந்தீர்கள்.
இப்போதுதானே கொஞ்சம் விழிப்புணர்வு வந்திருக்கிறது. நீங்களெல்லாம் அறிவாளிகள், உங்களை பார்த்துத்தான் நாங்கள் கற்றுக்கொண்டோம். புற்றுநோயை தடுப்பதில் நார்ச்சத்துக்கு நிறைய பங்கு இருக்கிறது என்று விஞ்ஞான உலகம் சொல்லுகிறது. அந்த நார்ச்சத்தை இழந்தது யார்? an apple a day keeps a doctor away என்று ஆங்கிலத்திலே ஒரு பழமொழி உண்டு. யாராவது இளநீருக்குள் பல்லி கிடந்தது என்று சொல்ல முடியுமா? தமிழ்நாட்டு தாவரங்கள் தாங்கள் நோயுற்றவை என்பதை தமிழர்களுக்கு காட்டி கொடுத்துவிடும். நான் போராட்டத்தை தூண்டுகிறேன் என்று அருள் கூர்ந்து யாரும் கருதிவிட வேண்டாம்.